மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்குவது இந்திய வம்சாவளி மக்களுக்கு பெருமை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். மலேசிய தமிழ் பள்ளிகளில் தமிழுடன் மற்ற பாடங்களும் தமிழிலேயே கற்பிக்கப்படுகின்றன. தெலுங்கு, பஞ்சாபி மொழிகளுடன் மற்ற இந்திய மொழிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இப்படி மலேசியாவில் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் உண்மையிலேயே மெச்சும்படியாக உள்ளன. இந்த மொழி கலாச்சார காப்பில் ஈடுபட்டு வரும் மலேசிய இந்திய சமூகத்தினர் குறித்து தாம் பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது இந்திய மலேசிய உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது என்றார் அவர். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வானொலி மூலம் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வழியே நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அதன் அண்மைய நிகழ்ச்சியில் பேசிய போதே மலேசியா பற்றி அவர் குறிப்பிட்டார். இந்திய கலாச்சாரம் உலகளவில் விரிவடைந்து வருவதோடு அதை பாதுகாப்பதில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்நிலையில் பாரம்பரியங்கள், மொழிகள், மதிப்புகள் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து பரிமாற வேண்டும் எனவும் மோடி கேட்டுக்கொண்டார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.